ஏகப்பட்ட திருப்பங்கள் அடுத்தடுத்து வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சிறகடிக்க ஆசையில் நமக்கு தெரியும். அதில் வந்து நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குற ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த கறிக்கடையில் வச்சு வந்து ப்ரௌன் மணியை திருப்பி ஒரு தடவை போகும்பொழுது இப்போ வந்து மீனா பார்க்க ஏற்கனவே வந்து குழப்பங்களுக்கு மேலே குழப்பங்கள், இவங்க யார் ரோகிணிங்கிற டவுட்டு, சிட்டிகிட்ட ஏன் கடன் வாங்குறாங்களாம் தெரிய வந்ததுக்கு பிறகு இங்கே இவர் கறிக்கடையில் இருக்கிறத அப்படியே மெதுவாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கொண்டு எப்படி ரோகிணி முன்னாடி போட்டு காமிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ விஜயாட்ட போட்டு காமிச்சா விஜயா நேரடியாக வந்து ரோகிணியை பார்த்து உண்மையை சொல்லு, நீ மலேசியாவிலேருந்து வந்தியா, உன் மாமா ஒருத்தர் வந்தார், அவர் உண்மையிலே மலேசியாவில் வந்து பெரிய ஆள், அவங்க அப்பாவோட ரைட் ஹேண்டாக வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டு மிரட்டி இப்போ நீ சொல்லலை அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனையாகிடும். இல்லை நீ உண்மையை சொல்ல, எதுவும் இன்னும் வந்து மேக்கப் போட்டு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற இங்கே இருக்க ஒரு பார்லர் வச்சுருக்க பொண்ணு தானா, எல்லாமே பொய்யா தான் சொல்கிறியா அப்படிங்கிறத கேட்க வந்தால் இவங்க அழுது சமாளித்து இல்லை எங்கள் அப்பாவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே தீரணும், நீங்கள் எனக்கு வேறு வழியே இல்லைங்கிறனால வந்து எங்கள் மாமா ஒருத்தரை பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன், ஆனால் எங்கள் அப்பா நிஜமாக மலேசியாவில் தான் இருக்கார், அவர் தான் முதலெல்லாம் பணம் கொடுத்தார்ல அப்படி இப்படி ஏதாச்சும் கதையெல்லாம் சொல்லி பொய் சொன்னால் கூட இப்போ அவங்க மேலே ஒரு பெரிய டவுட் வந்துடும். இந்த கறிக்கடைக்கு ஏற்கனவே ஒரு தடவை மீனா போயிருக்காங்கனால அது திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு மேக்கப் போடுற பார்லர் வச்சுருக்க ஒரு பொண்ணு, அதுவும் பார்லரை விற்றுட்டு இப்போ பார்லர் ஓனர் கூட இல்லைவங்க அப்படிங்கிறது தெரிய வந்தால் அப்போ தான் ஒரு பெரிய ஐடியா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குங்கிறத உடனே தெரிய வேணாம். இப்போ இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் இந்த 30 லட்ச ரூபாய் கண்டுபிடிக்க போகிற சமயத்தில் ரோகிணி மாட்டினாங்கன்னா செமையாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்ங்கிறத பேசும்பொழுது ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ மேக்கப் எசென்ஷியல்ஸுக்கு வந்து 40% வரைக்கும் ஆஃபர் வந்துருக்கு. நம்மளே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே டேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், அப்படியே கிட்ட ஒரு குட்டி ஷாப்பிங் பேக் மாதிரி ஒன்று லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட நல்ல ஆஃபரில் ப்ராடக்ட்லாம் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் கதைக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரே குளறுபடியான சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ அடுத்து ரோகிணியோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து சிட்டிகிட்ட கடன் வாங்கினது தெரிய வந்துச்சு. ப்ரௌன் மணியை வந்து அந்த கறிக்கடைக்கு இப்போ இதுக்கப்புறம் திருப்பி மீனா வந்தால் நான் உண்மையை சொல்லிவிடுவேன்னு சொல்லிட்டாரு. மீனா இந்த தடவை வந்து அவரையும் கூட்டு வந்து நிறுத்தி அதை வீடியோ ஆதாரத்தோட காமிச்சு இப்போ மொத்தமாக வந்து ரோகிணியை மாட்ட வைக்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். ரொம்ப நாள் இழுத்துட்டே போயாச்சு. இதுக்கப்புறம் கதை எப்படி கொண்டு போகிறதுங்க அவங்க யோசிச்சுக்கலாம். மாட்டவே மாட்டாங்க ரோகிணி, இன்னும் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் மாட்டுவாங்க எல்லா விவகாரத்துலையும் அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.